எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம தாய் கிழவி படத்தோட விமர்சனத்தை பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்புல அறிமுக டைரக்டர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்துல வந்த தாய் கிழவி படம் பார்த்தேன். சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன்ஸ்னாலே நமக்கு தெரியும், மோஸ்ட்லி ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் படமே எடுப்பாங்க. ஆனா அறிமுக டைரக்டர் சிவகுமார் முருகேசன் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா, தைரியமா ஒரு டார்க் காமெடி சப்ஜெக்டை கையில் எடுத்திருக்காரு. படம் எப்படி இருக்குன்னு சொல்றேன், கேளுங்க. கதை என்னன்னா, படம் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம ராதிகா மேடம் என்ட்ரி ஆகுறாங்க. படத்துல அவங்க பேரு பவுனுத்தாயி. ஊர்லயே வட்டிக்கு காசு விட்டு எல்லாரையும் ஆட்டி படைக்கிற ஒரு செம ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ப்ராப்பர்ட்டி, சொத்து, பத்து எதையுமே பசங்களுக்கு பிரிச்சு கொடுக்காம மொத்தமா அவங்க கண்ட்ரோல்லையே வச்சிருக்காங்க. இந்த நிலைமையில திடீர்னு அவங்களுக்கு உடம்பு முடியாம பெட் ரிடன் ஆகிடுறாங்க. வாயும் பேச முடியல, உடம்பும் அசையல. பவுனுத்தாய் பாட்டி சுங்க பண்ற சின்ன சின்ன ஹேண்ட் சிக்னல்ஸை வச்சுக்கிட்டு இவனுங்களா ஒரு மீனிங்கை கிரியேட் பண்ணி பண்ற அலப்பறைகள் இருக்கே, அதுதான் படத்தோட மெயின் டார்க் காமெடி. ஆக்டிங்கும் டெக்னிக்கல் விஷயமும். ராதிகா மேடம் ஆக்டிங்கை பத்தி சொல்லியே ஆகணும், சான்ஸே இல்ல. ஒரு கிராமத்து கிழவியா அவங்களோட பாடி லாங்குவேஜ், அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப், அவங்க லுக் எல்லாமே வேற லெவல். தாராளமா நேஷனல் அவார்ட் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அவங்க கூட வர்ற சிங்கம்புலி, முனிஷ்காந்த், பாலசரவணன், அருள்தாஸ்னு ஒரு பெரிய கேங்கே சேர்ந்து ஸ்கிரீன் ஸ்பேஸை செம்ம ஃபன்னா கண்டு போயிருக்காங்க. நிவாஸ் கே பிரசன்னாவோட பிஜிஎம் படத்துக்கு பெரிய பிளஸ். காசுக்காக மனுஷங்க எப்படியெல்லாம் மாறுறாங்க அப்படிங்கிற கான்செப்டை டைரக்டர் ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காரு. பிளஸும் மைனஸும். பெரிய பிளஸ், படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தான் மச்சி. நகைச்சுவையா போயிட்டு இருக்கிற படத்துல கடைசியா ஒரு செம இமோஷனலான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. காசுக்காக மனுஷங்க எப்படியெல்லாம் ரத்த உறவுகளை கூட தூக்கி எறிறாங்க அப்படிங்கிற ரியாலிட்டியை நெத்தில அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. சின்ன மைனஸ், சில சீன்ஸ்ல காமெடி கொஞ்சம் ஃபோர்ஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதாவது சிரிப்பு குறைவு, சத்தம் அதிகம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் ஓவர் ஆக்ட் பண்ற மாதிரி தோணுச்சு. செகண்ட் ஹாஃப்ல திரைக்கதை கொஞ்சம் ஸ்லோ ஆகிறது ஒரு சின்ன மைனஸ். ஃபைனலா சொல்லணும்னா, இது சும்மா வந்துட்டு போற ஒரு காமெடி படம் கிடையாது. காசுக்காக நம்ம சொசைட்டில குடும்ப உறவுகள் எப்படி இருக்குங்கிற நிஜ முகத்தை முகம் சுளிக்காம காட்டியிருக்காங்க. சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் ராதிகா மேடத்தோட மிரட்டலான ஆக்டிங்காகவும் அந்த கிளைமேக்ஸ் மெசேஜ்காகவும் ஃபேமிலியோட தாராளமா ஒரு தடவை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். பெர்ஃபெக்ட் ஃபேமிலி வாட்ச். என்ன பாஸ், இந்த மூவி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தொடர்ந்து இந்த மாதிரி சினிமா பார்க்கறதுக்கு பேரலாக்ஸ் சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.